ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற ஆசனம் உத்தானாசனம், அதாவது ஃபுல் ஃபார்வர்ட் பெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தானாசனம். இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பாஸ்டர், அப்படின்னா காலை சேர்த்து வச்சுட்டு செய்யக்கூடிய பாஸ்டர். ஸோ இதோட ஸ்டார்டிங் பொசிஷன் சமஸ்திதி, கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்க போகிறோம். பேக் ஸ்ட்ரெயிட், ஹேண்ட்ஸ் பை த சைட்ஸ், சின் டவுன், கழுத்து கீழ் பார்த்தா மாதிரி. கண்களை ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் தரையில் எடுத்துக்கோங்க. ஐபால்ஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் தட். ஸோ இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷன். நவ் இன்ஹேல், உள்மூச்சு எடுத்துகிட்டு ஹேண்ட்ஸ் அப் ஃப்ரம் த ஃப்ரண்ட். எக்ஸேல், நல்ல ஹிப்பை வெளியில் தள்ளிட்டு முன்னாடி குனிய போகிறீங்க. ஃபார்வர்ட் பெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் ஐதர் சைட் ஆஃப் யுவர் ஃபீட். கைகள் தரையில் பதிஞ்சுதுன்னா நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி கீழே வைக்கலாம். இன்ஹேல், ஆர்ம்ஸ் டு லீட் த மூவ்மெண்ட். கைகள் முன்னாடி எடுத்துகிட்டு வரணும். எக்ஸேல், ஆர்ம்ஸ் டவுன். இதுவுமே 4 ஸ்டெப்ஸ் உண்டான ஆசனம். இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப். எக்ஸேல், இடுப்பை வெளில தள்ளிட்டு கீழே குனிய போகிறீங்க. ஹேண்ட்ஸ் பை த சைட்ஸ். இன்ஹேல், arms to lead the movement. Exhale, arms down. இது வந்து நல்ல வயருக்கு வேலை செய்யக்கூடிய ஆசனம். ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் மசில்ஸ்லாம் நல்ல ஸ்ட்ரெச் கொடுக்கக்கூடிய ஆசனம். ஸோ இதுவுமே ஆரம்ப நிலையில் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு உடனே செய்ய முடியாது. அவங்க எப்படி செய்யலாம்னா கொஞ்சம் காலை தள்ளி வச்சுட்டு செய்யலாம். ஸ்லைட்லி ஃபீட் அப்பார்ட். இதுலேருந்து இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆர்ம்ஸ் அப். நல்ல எக்ஸேல், முதுகை பின்னாடி தள்ளிட்டு குனிய போகிறீங்க. ஃபார்வர்ட் பெண்ட். கைகளை 2 சைடும் வைக்கலாம். முன்னாடி பார்ஷோ உத்தானாசனாக்க சொன்ன மாதிரியே தான். தரையில் தொட முடியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு போனால் போகிறோம். இன்ஹேல், கம் அப். எக்ஸேல், ஆர்ம்ஸ் டவுன். இதோட அடுத்த வேரியேஷன் நம்ம கீழே பொறிச்சு லைட்டாக காலை மடிச்சிட்டும் போகலாம். முதுகு வலி இருக்கிறவங்க லேசாக முட்டியை மடிச்சுட்டு கீழே போகலாம். இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப். எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட். பாதி தூரம் கீழே போனதுக்கப்புறம் லேசாக முட்டியை மடிச்சுட்டு ரீச் பண்ண போகிறோம். இப்போ நான் முதுகு வலின்னு சொன்னது ஒரு ஃபுல் டே நிறைய வேலை இருந்து அந்த மாதிரி லைட்டாக இருக்கிற முதுகு வலி தான். இன்ஹேல், மெதுவாக மேலே வந்துடுங்க. எக்ஸேல், ஆர்ம்ஸ் டவுன். ஒரு அக்யூட் ப்ராப்ளம் இருக்குது, டிஸ்க் பல்ஜ் இருக்குது, ப்ரோலாப்ஸ் இருக்குது, அவங்கெல்லாம் வந்து ஃபார்வர்ட் பெண்ட். இந்த மாதிரி முன்னாடி குனிற ஆசனங்களுக்கு பேர் ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனாஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் டிஸ்க் பல்ஜோ ப்ரோலாப்ஸோ இருக்கிறச்சே அவசியமாக நீங்கள் அதை பண்ணவே கூடாது. கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கப்புறமா டீச்சரோட நேரடி பார்வையில் தான் நீங்கள் அதை செய்ய முடியா இருக்கும். இப்போ சில பேருக்கு தரையை ரீச் பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து பிளாக்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம். இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப் ஃப்ரம் த ஃப்ரண்ட். எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட். நல்ல இடுப்பை வெளில தள்ளிட்டே கீழே போகிறோம். ஹேண்ட்ஸ் பை த சைட்ஸ். கையை வந்து நல்ல பிளாக்கில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் காஃப் மசில்ஸ் ஃபுல் ஸ்ட்ரெச் கிடைக்கும். இதில் ஒரு பிரெத் ஸ்டே பண்ணலாம். இன்ஹேல், எக்ஸேல். இன்ஹேல், மெதுவாக மேலே வந்துட போகிறோம். ஆர்ம்ஸ் டவுன், ரிலாக்ஸ். ஆசனத்தில் ஸ்டே பண்ணுறது அப்படின்னா அந்த ஆசனத்தை நம்ம அதுலேயே இருக்க போகிறோம். ஆசனம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு ஆசனத்துலேயும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், ஆடக்கூடாது, உடம்பு வலிக்கக்கூடாது, அதே மாதிரி ஸ்திரமாகவும் இருக்கணும், ஸ்டெடியாகவும் இருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் ஆசனம். ஸோ இப்போ நம்ம ஸ்டே எப்போ பண்ணணும்னா அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு ஆசனத்துலேயும் ஸ்டே பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டே கற்றுக்கிற அன்றைக்கே நீங்கள் நிறைய நேரம் ஸ்டே பண்ணலாமா, ஒரே ஆசனத்தில் போய் அப்படியே நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஆசனம் நமக்கு புரியப்படணும். என்ன அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன, அதோட ப்ரீதிங் காம்பனண்ட், எதில் இன்ஹேலில் கை தூக்குறோமா, எக்ஸேலில் முன்னாடி, அதெல்லாம் நல்லா மனசில் பதிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு ஆசனத்துலேயும் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்த உத்தான ஆசனத்துக்கான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், கால்கள், ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் மசில்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி மெயினாக அது ஒர்க் பண்ணக்கூடியது நம்ம வயத்துக்கு, ஜரிமானம் நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆசனம் உத்தானாசனம். 4 கட்டோரி வச்சுக்கோங்க. நம்ம ஹோட்டல்லலாம் ஒரு சூப் கட்டோரி கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த அளவு மாதிரி 4 கப்பில் நீங்கள் கறிகா கூட்டு, 1 கப்பு குழம்பு, ரசம், தால், அந்த மாதிரி அந்த 4 கப்பும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த குட்டி சட்னி கப்பு கொடுப்பாங்க தெரியுமா, ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து
வெள்ளை சாதம், எந்த சாதம் வேணால் எடுத்துக்கோங்க இப்போதைக்கு. நம்ம வந்து அதுக்கப்புறமா ரெட் ரைஸ், மட்ட அரிசி அதுக்கெல்லாம் அப்புறம் அடுத்ததுக்கு போகும். முதல்ல குவான்டிட்டியை குறைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கோமா. ஸோ அதனால அந்த சின்ன கப் எடுத்துக்கோங்க. அந்த சின்ன கப்பு தான் உங்களோட கார்போஹைட்ரேட்ஸ். ஏன்னா நம்ம மிச்சம் எல்லா சாப்பாடு ஐட்டம்ஸையும் கண்டிப்பாக கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. வெறும் ரைஸ் மாத்திரம் நம்ம கார்ப்ஸ் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ சின்ன கப்பில் ரைஸு, பெரிய கட்டோரி 4 கட்டோரி எடுத்துக்கோங்க. அதில் ஒன்று வந்து வெஜிடபிள் சலாட் போட்டுக்கலாம், ஒன்று வந்து சமைச்ச பொரியல், வெஜிடபிள்ஸ், பச்சைக்காய், கீரை. அதுலேயும் நான் ஏகத்துக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை ரெடியாக இருக்கணும். இப்போ நமக்கு லஞ்சுக்கு ஒரு 2 காய் கைக்கு எடுத்துகிட்டு போகணும்னா அதை மாத்திரம் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். முந்தைய நாளே பிளான் பண்ணி காய் ரெடியாக இருக்கணும். கட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு காத்தால பேக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் ஏன் ஒர்க்கிங் பீப்புளோட கனெக்ட் பண்ணி சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு தான் இது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம், வேணுங்கிறச்சே ஃப்ரெஷ்ஷாக ஒரு சலாட் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பண்ணிக்க முடியாது. இப்போ ஒரு விதத்தில் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இந்த கொரோனா டைத்தில் நிறைய பேர் பார்த்தோம் பியூட்டிஃபுல்லாக வெயிட் லாஸ் பண்ணாங்க. ஏன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வேணுங்கிறத இந்த மாதிரி பிளான் பண்ணி ப்ராக்டிக்கலாக நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருந்தது. பட் ஒன்ஸ் இப்போ எல்லாரும் திருப்பி ஆஃபீஸ் ரெஸ்யூம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும், முந்தின நாள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸையும் பிளான் பண்ணணும். அதே மாதிரி காய் தானே அப்படின்ட்டு நல்ல உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு அந்த மாதிரி ரோஸ்ட் அதெல்லாம் வந்து இதில் கண்டிப்பாக வராது. வெயிட் லாஸ்னாலே கண்டிப்பாக ரோஸ்ட்டு, எண்ணெய் பண்ணுறதெல்லாம் குறைச்சாதான் முடியும். என்னைக்காவது ஒரு நாள் இப்போ ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை வேற ஒருத்தர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, லஞ்சு அப்படிலாம் இருந்தால் பரவாயில்ல. அதுலேயுமே கொஞ்சம் கான்ஷியஸாக இந்த மாதிரி வெயிட் கூடக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மியாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் மாத்திரம் வேணாலும் நீங்கள் சீட் டேன்னு வச்சுக்கலாமே தவிர, ஒரு நாள் கண்டிப்பாக நான் சீட் டே தான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து மாற்ற சொல்லலை. நீங்கள் என்ன வீட்டில் பண்ணுறீங்களோ அந்த குவான்டிட்டியை தான் கொஞ்சம், அந்த ரேஷியோ அதை தான் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண சொல்கிறோம். கார்பு சின்ன கட்டோரி எடுத்துருங்க, எல்லாருக்கும் வீட்டில் பண்ணுறதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எண்ணெய் கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ ஹோல் ஃபேமிலி வில் பி ஹெல்தி. இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராக்டிஸ் ஆரம்பித்தோம்னா ஒருத்தர் இண்டிவிஜுவல்னு இல்லாமல் என்டையர் ஃபேமிலி வில் பிகம் அ ஹெல்தியர் ஃபேமிலி. ஸோ கார்ப்ஸுக்கு உண்டான கட்டோரி, சின்ன கட்டோரி, பெரிய கப்பு 4 எடுத்துக்கோங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். அதை முடிச்சா தான் திருப்பி ரீஃபில் பண்ணிக்கலாம். அந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் திரிகோணாசனம், ட்ரையாங்கிள் போஸ்னும் சொல்லக்கூடிய ஆசனம் வந்து திரிகோணாசனம். அதை எப்படி செய்யறதுன்னு செயல்முறை விளக்கத்தில் பார்க்கலாம். தேங்காய்னால உங்களுக்கு வெயிட் ஏறாது. அது எப்படி சமைக்கணும்னா, சமைக்கிறச்சே